வணக்கம் வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் கோவையில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததால் யானையோட வாயில் ஏற்பட்ட ஒரு காயத்தின் காரணமாக சாப்பிட முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தடை செய்யப்பட்ட ஒரு நாட்டு வெடிகுண்டுங்க. அதை பார்த்திங்கன்னா வாயில் வெடித்து சாப்பிட முடியாமல் திணறி கிட்டத்தட்ட ஒரு 6 வயது பெண் யானை பார்த்திங்கன்னா கடந்த செவ்வாய்க்கிழமை தமிழகத்தில் கோவையில் பார்த்திங்கன்னா பட்டினியால் இறந்திருக்கிறது. ஸோ அவுட்கை எனப்படும் ஒரு வெடிகுண்டு காட்டு பன்றிகள் தங்களுடைய பண்ணைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நுழைவதை தடுக்கிறதுக்காக உள்ளூர் மக்களால் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு பழம் இல்லைனா காய்கறியில் பார்த்திங்கன்னா மறைச்சி வைக்கிறது தான் அந்த ஒரு வெடிகுண்டு. அந்த வெடிகுண்டு பார்த்திங்கன்னா அவுட்கையை விலங்கு கடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது வெடித்து விலங்குடைய வாயில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ அதன் காரணமாக தடாகம் வனச்சரகத்தில் உள்ள ஒரு செங்கல் சூளை அருகே பார்த்திங்கன்னா இந்த யானை நடமாட்டம் இருப்பதாக பார்த்திங்கன்னா தகவல் கிடைச்சது. அப்பகுதியினர் பார்த்திங்கன்னா வனத்துறை அதிகாரிகளுக்கு பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்ததை அடுத்து தான் இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா வெளிச்சத்துக்கே வந்துச்சுன்னு சொல்லலாம். மூத்த அதிகாரிகள் மற்றும் இந்த கால்நடை மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்துக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட யானைக்கு பார்த்திங்கன்னா நரம்பு வழியாக பார்த்திங்கன்னா மருந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் 4 அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அந்த தடை செய்யப்பட்ட அந்த அவுட்கைன்ற ஒரு நாட்டு வெடிகுண்டை பார்த்திங்கன்னா யானை கடித்ததுனால தான் பார்த்திங்கன்னா இறந்துருக்கு அப்படின்ற மாதிரி கால்நடை மருத்துவ குழு பார்த்திங்கன்னா அடையாளம் கண்டிருக்கிறாங்க. இந்த யானை பார்த்திங்கன்னா சமீபத்தில் கேரளாவிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழக வனப்பகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நுழைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அவுட்கையை யானை எங்கு சந்தித்தது என்பது குறித்து தான் பார்த்திங்கன்னா இப்போ அதிகாரிகள் பார்த்திங்கன்னா விசாரணை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.